ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஒரு பேன் வச்சு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா கொதித்த பிறகு பாஸ்தாவை சேர்த்து நல்லா அவிய விட்டு வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். அவிஞ்ச பிறகு நல்லா வடித்து எடுத்துட்டு 2 தரம் குளிர்ந்த நீரில் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா சூடான பிறகு உள்ளி சேர்த்துக்கொள்ளுவோம். ஓரளவு வதங்கின பிறகு வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். இதுதான் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக கட்டர் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொள்ளுவோம். இறைச்சி அவிச்ச தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். முருகா நல்லா கலந்து கொள்ளுவோம். நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பால் லைட்டாக கொதிக்கும்போது அடுத்ததாக அவிச்சு பிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கொள்ளுவோம். இறைச்சி சேர்த்து நல்லா கறியோட கலந்து கொள்ளுவோம். கொஞ்சமாக தக்காளி சோஸ் சேர்த்துக்கொள்ளுவோம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். ஈஸியான டேஸ்டியான பாஸ்தா ரெடியாகிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.